இன்னும் நாம் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம் இவ்வாறு உறுதியான வாக்குமூலம் வாங்கியதை நினைத்து பாருங்கள். அல்லாவை தவிர வேறு எதையும் வழிபடாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், மிஸ்கின், வறியவர்கள் ஆகியவருடன் நற்பண்புகளோடு நடந்து கொள்ளுங்கள். மனிதர்களிடம் நல்லவற்றை பேசுங்கள். மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் அந்த வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள். இப்பொழுது கூட அதனை புறக்கணித்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் இரத்தம் சிந்தாதீர்கள், உங்களுடைய ஊர்களிலிருந்து ஒருவரை ஒருவர் வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். நீங்களும் அதனை ஏற்றுக்கொண்டீர்கள். இன்னும் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருந்தீர்கள். ஆனால் அதற்கு பின்னரும் கூட நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறீர்கள். உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் ஊர்களில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள். அவர்களுக்கு அநீதியும் அக்கிரமம் செய்து அவர்களுக்கு எதிராக ஆள் சேர்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் போரில் பிடிபட்டு கைதிகளாய் உங்களிடம் வரும்போது மீட்பு பணம் கொடுத்து அவர்களை விடுவிக்கின்றீர்கள். ஆனால் அவர்களை அவர்களின் ஊர்களிலிருந்து வெளியேற்றுவதே உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்ததே. அப்படியென்றால் நீங்கள் வேதத்தின் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை நிராகரிக்கின்றீர்களா? உங்களில் இவ்வாறு செய்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை. மறுமை நாளில் மிக கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். மேலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இழிவுச் செயல்கள் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. மறுமை வாழ்வை விற்று இம்மை வாழ்வை கொள்வினை செய்து கொண்டவர்கள் இவர்கள்தாம். ஆகவே இவர்களுக்கு சிறிதளவும் தண்டனை குறைக்கப்பட மாட்டாது. மேலும் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது.